பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்த ஆவிக்குரிய வசனங்களை சொல்லி ஆவியானவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பி உங்களை விசுவாசத்தில் பலனடை செய்யும் என்று சொல்லி நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு அழகான வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமா? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரியம் நமக்கு வேணும், விசுவாசம். அதிலும் அந்த விசுவாசத்தை காத்து கொள்வதற்கான போராட்டம் இருக்குது பாருங்க. அது ரொம்ப 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 கடினமான காரியம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு அழகாக எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற போராட்டமே நம் வாழ்க்கையில பெரிய போராட்டமா இருக்கும். ஏன்னா இந்த விசுவாசம் நம் வாழ்க்கையில தடுமாறும் பொழுது நம்முடைய ஓட்டம் வெறும் ஓட்டமாய் மாறிவிடும். அது நித்திய ஜீவனுக்காய் நம்மை கொண்டு சேர்க்க முடியாது போய்விடும். அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசத்துல வழுவி போய் கர்த்தர் தமக்கு வைத்த ஓட்டத்தை இழந்து போய் இன்னைக்கு பின்மாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான மனிதர்களை என்னால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, அதில் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதுன்றது மிகப்பெரிய போராட்டம். கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாடகை இடத்தில் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு சொந்த இடத்தை வாங்க வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்படுகிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு ஓடுகிறோம். கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாய் போராடி கொண்டிருக்கிறோம். பல இடங்களுக்கு பார்க்கிறோம். ஆனால் எங்களுடைய அந்த பண தேவைகளுக்கு அது ஏற்றதா இல்லாமல் சூழ்ந்து போய் வருகிறோம். ஆனால் வரும்பொழுதெல்லாம் ஒரு நிச்சயம், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கைவிட மாட்டார். நிச்சயமாய் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவர் ஒரு சொந்த இடத்தை தருவார் என்ற நிச்சயத்தோடு கூட விசுவாசத்தினால் அந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில கூட நீங்கள் ஓடுகிற அந்த விசுவாச பாதையில போராட்டம் நிறைந்ததாய் காணப்படும், பிரச்சனைகள் இருந்தாய் காணப்படும். இது எல்லாவற்றுக்கும் நடுவிலே கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்க காத்து கொள்றது பாருங்க, அது மிகவும் கடினம். அதற்காய்த்தான் நம்ம அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். இந்த ஓட்டத்துல அவரை மட்டும் நோக்கி பொறுமையோடு ஓடுங்க. அந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாச சோர்வுகள் உள்ளத்துல வரும்பொழுதெல்லாம் அழைத்தவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்குள்ளே அந்த விசுவாசம் இன்னும் அதிகமாய் பலனடையும், கிறிஸ்துவுக்காய் நிற்க உதவி செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? வசனத்தின்படி விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனால் தேவன் கொடுக்கிற நல்ல போராட்டங்களை, அந்த விசுவாசத்தை காத்து கொள்வதற்கான போராட்டத்தை போராடி, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உன்னதமான நகரத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த போராட்டம் மிகவும் உதவியாயிருக்கும். நல்ல போராட்டத்தை போராடுங்க, விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியும். ஜெபிக்கலாமா விசுவாசத்தோடு? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, அப்பா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நாங்கள் அழைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.